தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ரிசர்வேஷன் ரூல்ஸ் மஸ்ட் டேக் கான்ஸ்டன்ட். ஒரு ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி ஒரு ஜாபை வந்து கவர்மெண்ட் அலோகேட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் மேபி ஆஃப்டர் ஒரு சர்டன் இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு அப்புறம் அந்த ரிசர்வேஷன் ரூல்ஸையோ இல்லை அதற்கு செக்ரிகேட் பண்ண கோட்டாவையோ வந்து ஸோ மீறி செயல்படுறாங்க, இல்லை அதில் இருக்கா மாதிரி கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ண முடியுமா, எய்தர் வந்து அதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா? ஸோ என்ன மாதிரியான திங்ஸ் வந்து இருக்குது? மேபி பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக இந்த ரிசர்வேஷன் கோட்டாவில் சில ஜாபை வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆஃப்டர் த நோட்டீஸ் மேபி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அதை பார்த்து வந்து நிறைய பேர் வந்து அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் தட் அதன் பிரகாரம் வந்து நடக்கலை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுறது? ஸோ லீகல் சிஸ்டம் எப்படி வந்து இருக்கு? ஸோ இது சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கேஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேஸில் என்னெல்லாம் வந்து நடந்திருக்கு, ஸோ பேசிக் கீ இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ்லாம் என்னன்றதை மட்டும் இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அட்லாஸ்ட் வந்து யாருக்கு இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ இதோட கீ ஹைலைட்ஸ்லாம் நம்ம என்ன வந்து தெரிஞ்சுக்கலான்றதையும் ஷார்ட்டாக பார்க்கலாம். கேஸோட டீட்டெயில். ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ ரீசண்டாக. ஸோ இந்த கேஸில் என்ன நடந்திருக்குன்றத ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ கேஸோட பேக்ரவுண்ட். இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் நடந்த ஒரு கேஸு. ஸோ ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூட் இன் 2012 ஃபார் அசிஸ்டன்ட் கிரேட் 3 போஸ்ட் இன் மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷில் அசிஸ்டன்ட் கிரேட் 3க்கு ஒரு போஸ்டிங் வந்து போடப்படுது, ஒரு நோட்டிஃபிகேஷன். அதன் பேஸ் பண்ணி நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி ஓபிசி அண்ட் ஜெனரல் கேட்டகரிஸ் வேர் கிளியர்லி மென்ஷன் இன் த நோட்டிஃபிகேஷன். இந்த 4 பிரிவினர்களில் ஜெனரல் கேட்டகரிஸும் சேர்த்து யார் யாருக்கு என்னென்ன மாதிரி இருக்குது, ஸோ இவங்கெல்லாம் அப்ளை பண்ணலான்றத நோட்டிஃபிகேஷனை கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் அப்ளைட் அண்ட் அப்பியர்டு ஃபார் த எக்ஸாம் பேஸ்ட் ஆன் திஸ் ரிசர்வேஷன் க்ரைட்டீரியா. ஸோ நிறைய இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்து தான் அதில் விருப்பப்பட்டு அந்த நபர்களுக்கு வந்து தனக்கு வேலை கிடைக்கும் சொல்லி அந்த கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறாங்க. எக்ஸாமும் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில குளறுபடி ஏற்படுது. ஸோ அதில் தான் இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேஸில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் த எக்ஸாம் பட் பிஃபோர் ஃபைனல் செலெக்ஷன் த ஸ்டேட் ஆல்டர் த ரிசர்வேஷன் டிஸ்ட்ரிபியூஷன். எக்ஸாம் நடந்து முடிஞ்சாச்சு, ஃபைனல் செலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்டேட் வந்து அந்த ரிசர்வேஷன் ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்க ரிசர்வேஷனை இப்போ ஆல்டர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கொஷின் என்னென்னா, இந்த மாதிரி ஆல்டர் பண்ணலாமா, ஸ்டேட்டுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கா, அப்படி இவங்க ஆல்டர் பண்ணால் என்ன ப்ராப்ளம் நடக்கும், ஸோ இந்த லீகல் வயலேஷன்ஸ்லாம் என்ன, ஸோ என்ன பர்டிகுலர் ஆக்ட் அண்ட் செக்ஷன் வந்து இதுக்கு பொருத்தமான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை தான் வந்து நம்ம the Supreme Court guidelines-ல பார்க்க போகிறோம். So this change affected the merit list and eligibility of several candidates. So maybe candidate வந்து அதில் எக்ஸாமில் பாஸ் ஆகிருப்பாங்க, இன்டர்வியூ வரத்துக்கு முன்னாடி அந்த மெரிட் லிஸ்ட் பேஸ்ட் ஆன் த எக்ஸாம் க்ரைட்டீரியா அந்த ரிசர்வேஷன் கோட்டா ஸ்டேட் வந்து ரிசர்வேஷனை ஆல்டர் பண்ணதுனால இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து மாறி இருக்கு. ஸோ அஃபெக்டட் கேண்டிடேட் சேலஞ்ச் திஸ் சேஞ்ச் இன் கோட். யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் சேஞ்சஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து இந்த இல்லஸ்ட்ரேஷனை வந்து பார்ப்போம். ஸோ இந்த யாருக்கெல்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், யாருக்கெல்லாம் இது பொருந்தும், ஸோ யாரு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்க வந்து வழக்கு வந்து தொடரலாம். ஸோ எக்ஸாம்பிள் இந்த இல்லஸ்ட்ரேஷனில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து இனிஷியலாக. அதில் வந்து என்ன சொல்லப்படுங்க, டோட்டல் வந்து 10 போஸ்டிங், 5 வந்து ஜென்ரல்,
3 வந்து ஓபிசி, 2 வந்து எஸ்சி கேட்டகரி. ஸோ இதில் வந்து 10 போஸ்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு ஜாபுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. அதே ஜாபுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது, எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணி போஸ்ட் ஒரு இன்டர்வியூ செலெக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி மெரிட் லிஸ்ட் போஸ்ட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க போஸ்ட் எக்ஸாம். என்னென்னா 4 தான் ஜென்ரல் கொடுக்கப்பட்டிருக்கு, 4 ஓபிசி அண்ட் 2 வந்து எஸ்சி. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எ கேண்டிடேட் குவாலிஃபைங் அண்டர் ஜெனரல் நவ் லாசஸ் அவுட். ஸோ ஜெனரல் கோட்டாக்கு 5 இருக்க வேண்டிய இடத்துல 4 தான் இருக்குது. அப்போது அதில் ஒரு நபர் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ மெரிட் லிஸ்ட்டில் அவங்க வந்து நீக்கப்படுவாங்க. இந்த இல்லஸ்ட்ரேஷன் ஒரு எக்ஸாம்பிள், இட்ஸ் நாட் அ ரியல் கேஸோட டீட்டெயில் கிடையாது. இப்போ சுப்ரீம் கோர்ட் சே சச் சேஞ்சஸ் ஆர் அன்ஃபேர் அண்ட் ஆர்பிட்ரரி. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் cannot சேஞ்ச் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் மிட்வே த்ரூ ரெக்யூர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து மிட்வேல ஒரு நடுத்தரமான ஒரு நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் ஸ்டேட் வந்து சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. அப்படி மீறி பண்ணும்போது இது வந்து வயலேட் பண்ணுது. டூயிங் ஸோ வயலேட்ஸ் ஆர்டிகல் 14 அண்ட் 16 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ 14 வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, எல்லோருக்கும் வந்து சமமான விஷயங்கள் வந்து கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆல்டர் பண்ணும்போது இதில் சேஞ்சஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகுது. ஸோ அது வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் மஸ்ட் ஃபாலோ தி ஒரிஜினல் ரிசர்வேஷன் க்ரைட்டீரியா ஆஸ் பர் தி அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதன் பிரகாரம் வந்து கவர்மெண்ட் வந்து திரும்பவும் வந்து அதை ரீவேலிடேட் பண்ணி சேஞ்ச் பண்ணணுன்றதை சொல்கிறாங்க. ஸோ ரூல்ஸ் ஆஃப் த கேம் cannot be changed once the game has begun. எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஒன்ஸ் அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அதில் என்ன ரூல்ஸ் இருக்கோ அதுலேருந்து ரிவர்ஸ் பேக் ஆகக்கூடாதுன்றது தான் சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ். ஸோ இந்த கேஸ் மூலியமாக த ஜாப் ஆஸ்பரண்ட், கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து விரும்பி அதற்கான வேலைகளை தொடரும் போது ஸோ அவங்களுக்கு இது ஒரு ஏமாற்றமாக இருக்கக்கூடாது. மேபி இந்த கேஸ் வந்து அந்த மாதிரி பர்சன் ஒரு வழக்கு தொடர்ந்தால் என்ன மாதிரி நடக்கும், ஸோ அதற்காக அவங்களுக்கு வந்து இது பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், பாலிசி மேக்கர்ஸ், லாயர்ஸ் யாரெல்லாம் இந்த கேஸ்க்காக டீல் பண்ணுறாங்களோ ஸோ அந்த மாதிரியான கான்ஸ்டியூஷன் கேஸுக்கும் இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய வழக்குகளும் வந்து டவுட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. ஏன்னா அந்த கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே போஸ்டிங்காக சில ஜாப் வந்து ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு வந்து சில பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரியான நிறைய போஸ்ட்டுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்து, பட் ஆஃப்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமோ இல்லை ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு அப்புறமோ ரூல்ஸை ரிவோக் பண்ணும்போது என்ன பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வழக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அட் லாஸ்ட் த கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, த ரூலிங் ஸ்ட்ராட்டஜி இஸ் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஃபேர்னஸ் இன் பப்ளிக் ரெக்ரூட்மெண்ட். ஸோ டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம், எக்காரணத்தை கொண்டும் சேஞ்ச் ஓவர் இருக்கக்கூடாது. ஸோ ப்ரிவென்ட்ஸ் ஆர்பிட்ரரி சேஞ்சஸ் தட் ஆர்ம் கேண்டிடேட்டை ஆர்ம் பண்ணக்கூடாது. என்ஷோர் ட்ரஸ்ட் இன் த ரெக்ரூட்மெண்ட் சிஸ்டம் அண்ட் அப்போல் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் இதுக்கும் இன்வால்வ் ஆகுன்றது தான் இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். வேறு என்ன கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம். அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.